வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வாசக்கால் டோர்லாம் க்ளீன் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஒரு வீடு அதாவது பூசு வேலைலாம் நடக்குது, பெயிண்ட்லாம் நடக்குது அப்படின்னா அதில் சிமெண்ட்டு டஸ்ட்டுங்க அழுக்கு தண்ணிலாம் போட்டு கருப்பாயிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம இது மாதிரி தேய்ச்சி எடுக்கணும், சீவி எடுக்கணும். சீவி எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. நம்ம தேய்ச்சாக்கா வராது, ஏன்னா மரத்தில் சிமெண்ட்லாம் பட்டு ஊறி கருப்பாயிட்டு இருக்கும். அதை தேய்க்கிறோம் அப்படின்னா அது முடியாத ஒரு காரியம். ஆனால் தேய்ச்சி எடுக்கலாம், ஆனால் ரொம்ப லேட் ஆகும். இப்போது இது மாதிரி சீவி எடுக்கிறீங்க அப்படின்னா அது 1 மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை. நம்ம அப்படியே தேய்க்கிறோம் அப்படின்னா 3 மணி நேரமாவது தேய்ச்சா தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் வரும். அந்த அளவுக்கு நம்ம தேய்க்கணும், வேலை அதிகம். அதனால் அது மாதிரி அழுக்கு சிமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா இது மாதிரி உளி எடுத்து நம்ம சீவி அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மூளை முடுக்கில் இருக்கிற அந்த டஸ்ட்டு அழுக்கெலாம் இது மாதிரி சர்க்குலர் ப்ரஷ்ஷு போட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணாக்கா மூளை முடுக்கு அந்த கீத்துலாம் ஈஸியாக வந்துடும். அந்த மூளை முடுக்கு கீத்துலாம் தகுலாம் போட்டு எடுத்துக்கின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும் ஒர்க்கு. சர்க்குலர் ப்ரஷ் வாங்கி ட்ரில்லிங் மிஷினில் போட்டு இது மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா கீத்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற அந்த அழுக்கெலாம் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். அது ரொம்ப ஹார்டாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, சாஃப்டாக அந்த அழுக்கு வர அளவுக்கு ப்ரெஷர் பண்ணால் போதும். நீங்கள் மரத்துக்கு நல்லா ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னா அது சொட்டை சொட்டையாயிரும், பூவெலாம் மொக்கையாயிரும். அதனால் அதுமாரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தேய்க்கக்கூடாது. ஸ்மூத்தாக மேலே ஸ்மூத்தாக அந்த அழுக்கு வர மாதிரி போட்டிங்கனாவே மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டு அழுக்கெலாம் க்ளீனாக வந்துடும். அது மட்டும் இல்லாத மூளை முடுக்கில் கொஞ்சம் நேரம் இருக்கிற அந்த அழுக்கெலாம் கூட இது மாதிரி உளி போட்டு சொல்லிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. இது பழைய மரம், அந்த பழைய பாலிஷை ரிமூவ் பண்ணிட்டு தான் போகிறோம். ஏன்னா டச் வுட்லாம் அடிச்சுட்டு இருந்தால் அதுமாரி அப்படியே வெளுத்து போன மாரி ஆயிரும். 90% 99% டச் வுட்டே அடிக்காதீங்க மரத்துக்கு. டச் வுட் அடித்தாக்கா அதுமாரி ப்ராப்ளம் தான் வரும். 4 அடியில் வெளுத்து போன மாரி ஆயிரும். அது மறுபடியும் நம்ம சீவி தேய்ச்சி மறுபடியும் முதல்ல போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நம்ம உள்ளலாம் அதாவது மழை வெயில் படாத இடத்துக்கு நம்ம ஹேண்ட் பாலிஷை போட்டுக்கலாம், கம்மியாகும். வெளியே இருக்குது அவுட்லாம் பியூ பாலிஷே பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக செலவுலாம் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.